நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு, அதை விட 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் எங்கே இருக்காருங்க? 9வது வீட்டில் இருக்கார். நான் தான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன், இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், சனி சூரியன் சேர்க்கை இருக்குது. அதாவது 2 கேந்திரம் ஏறி இருக்கிறாங்க. சேர்க்கைன்னா சனியும் சூரியனும் கேந்திரங்களில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒருத்தருக்கு கேந்திரங்களில் இருக்காங்க. இதனால் இந்த உலகத்துக்கே நன்மை, குறிப்பாக அரசாங்கத்துக்கு நன்மை, அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், அரசுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும், அவங்க இன்னும் நல்லா ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து செய்ய முடியும், மக்களுடைய ஆதரவு, நல்ல ஆசைகள், அவங்க நல்ல வார்த்தைகள் கிடைக்கும், மக்களுடைய பாராட்டுக்களை அரசாங்கம் பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை போல துலாம் ராசி என்பர்களே,
உங்களுக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் நல்ல பாராட்டுக்கள், வேலை செய்கிற இடத்துல பாராட்டுக்கள், மேல் அதிகாரிகளால் பாராட்டுக்கள். அதே போல் இதனால் வரையில் உங்களுக்கு எதிரிகளாக இருந்த அதிகாரிகள் கூட இப்போ அப்படியே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அப்படியே வெண்ணெய் தடவனா மாதிரி பேசுவாங்க. முன்னாடி உங்களை நேரடியாக எதிர்த்தவங்க, பழி சொன்னவங்க, கலகம் பண்ணவங்க, உங்களை அதிகாரம் பண்ணவங்க எல்லாம் இப்போ உங்கள்கிட்ட வெண்ணெய் தடவனா மாதிரி குழஞ்சி பேசுவாங்க. கால நேரம் மாறிடுச்சு. துலாம் ராசி அன்பர்களே, கஷ்டங்கள் காணாமல் போயிடுச்சு. நான் இன்னும் கூட துலாம் ராசி அன்பர்கள் யாராவது சாமி எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை நம்ப மாட்டேன். நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை துலாம் ராசி அன்பர்களே. நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், ஏஷியா கண்ட்ரியாக இருக்கலாம், எந்த காண்டினென்ட்டு, ஜப்பான்லேருந்து சீனாவிலேருந்து இங்கே வெளிநாடுகள் எங்கே இருந்தாலும், வளைகுடா நாடுகளாக இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்கா கண்ட்ரியாக இருக்கலாம், யூகே யுஎஸ்ஆக இருக்கலாம், யூரோப்பாக இருக்கலாம். ஸோ எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசி என்பர்களே நல்ல நேரம் துவங்கி விட்டது. குறிப்பாக ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பது தொழில் ஸ்தானத்திற்கு, வேலை ஸ்தானத்திற்கு, வருமானத்திற்கு, உத்தியோகத்திற்கு சிறப்பு. நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், புதிய உத்தியோகம் கிடைக்கும், நல்ல கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களே, நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையும், நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையும். அதே போல் வருமானம் கைகூடும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறப்பான வருமானங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி நேயர்களே. தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை, அடுத்து செய்யலாமா செய்யக்கூடாதா, வேறு என்ன மாதிரியான விஷயங்களை நாம் செய்யலாம், அடுத்து என்ன செய்யறது போன்ற மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் தீரும். மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும், மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும், கான்ஃபிடென்ட், நம்பிக்கை கூடும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சி, வேலை வாய்ப்புகளில் சிறப்பு, வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் வறுமை நீங்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும், பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் ஒரு நன்மை ஏற்படும். பசங்க படிப்பு சிறப்பாக இருக்கும், எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவாங்க, எக்ஸாம் நல்ல படிப்பு கிடைக்கும், பரீட்சையில் பாஸ் பண்ணுவாங்க, அடுத்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் நல்லபடியாக இருக்க போது, வேலை கிடைக்க போது, தொழில் அமைய போது, கல்யாணம் ஆக போது. அப்போ 10, 11 கர்மஸ்தானம், லாபஸ்தானம், பாக்கியஸ்தானம், 9, 10, 11 வருஷலாக இந்த 3 பாவங்களும் சிறப்பாக உள்ளன. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நோய்கள் குறையும். நோய்களால் அதிகமாக ஒரு பயம் இருக்குது, நோய்களால் அதிகமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நோய்கள் குறையும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். ஒரு விதமான செய்வினை பிரச்சனைகள், ரொம்ப ஸ்ட்ராங்கான செய்வினை, எதிரிகளுடைய தொந்தரவுகள், கண் திருஷ்டிகள், திருஷ்டி அதிகமாகிடுச்சு, எதிரிகளோட தொந்தரவுகள் அதிகமாகிடுச்சு, திருஷ்டிகள் குறையும், எதிரிகள் குறைவார்கள், எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே.